தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். தெய்வ தத்துவம், தெய்வங்கள், வைஷ்ணவர் கூறும் பெருமை. முதற் பகுதி. ஸ்ரீமத் விஷ்ணு பாகவதத்தில் சிவநாமாவின் பெருமை வந்திருப்பது போலவே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ரொம்பவும் போற்றி மரியாதை செய்கிற ஒருவரும் அந்த நாமாவுக்கு உரியவரான பரமேஸ்வரனின் உயர்வை சொல்லி இருப்பதாக எனக்கு ஒரு அபிப்பிராயம். அவர் என்னமோ சிவனை மட்டம் தட்டினதாகத்தான் கதை சொல்கிறவர்கள் சொன்னாலும் எனக்கு அப்படி தோன்றவில்லை. அவர் ராமானுஜாச்சாரியாருக்கு மிகவும் முக்கியமாக இருக்கப்பட்ட சிஷ்யர்களில் ஒருவர். கூறத்தாழ்வார் என்று பேர். பேர் என்றால் அப்பா அம்மா வைத்தது இல்லை. ஸ்ரீவத்சாங்கர் என்பதே அவர் பேர். தமிழில் திருமருமார்பன் என்பார்கள். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள கூரத்தை சேர்ந்தவராதலால் கூறத்தாழ்வார் என்று பெயர் வந்தது. ராமானுஜர் காலம் வரையில் அநேகர் சிவன் விஷ்ணு இருவரையும் உபாசிப்பவர்களாக இருந்தார்கள். ஒரு ஊர் என்றாலே அதில் ஈசான்யம் என்கிற வடகிழக்கில் ஈஸ்வரன் கோவிலும் மேற்கில் பெருமாள் கோவிலும் இருக்க வேண்டும் என்று விதி. அப்படி இருப்பதில் அநேகமாக எல்லாரும் கார்த்தாலே பெருமாள் கோவில், சாயரக்ஷை சிவன் கோவில் என்று போவார்கள். கொஞ்சம் கொஞ்சம் தீவிரமாக சிவனையே சொல்கிறவர்கள், விஷ்ணுவையே சொல்கிறவர்கள் என்று இருந்தாலும் கூட ஒன்றை இழிவு பண்ணி ஒதுக்கி இன்னொன்றை மாத்திரம் உயர்த்தி வைக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயம் இல்லாமல் இருந்தது. இப்படி இருக்கிற போது ராமானுஜர் விஷ்ணுவை தவிர கடவுள் இல்லை, தேவதாந்தரமே கூடாது என்பதை ஒரு மதமாகவே பண்ணி சிவன் கோவிலுக்கு போகப்படாது என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். அப்போது ஆட்சி பண்ணிய சோழ ராஜாவும் வித்வான்களும் இதை பற்றி ஆலோசித்தார்கள். ராமானுஜர் சொல்வதற்கு என்ன சாஸ்திர ஆதாரம் என்று அவரையே கூப்பிட்டு கேட்போம் என்று முடிவு பண்ணினார்கள். இதற்காக வித்வத் சதஸ் கூட்ட ஏற்பாடாயிற்று. அப்போது தலைநகராய் இருந்தது கங்கை கொண்ட சோழபுரம். கும்பகோணத்துக்கு வடக்கே 10 மைலில் இருப்பது. ராமானுஜாச்சாரியார் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். இங்கிருந்து அங்கே ராஜா ஆள் அனுப்பினான். ஆள் போய் விஷயத்தை சொன்னான். அப்போது ராமானுஜரோடு கூட இருந்த கூறத்தாழ்வார், சுவாமி, ராஜாவோ சைவன், சிவாலயங்கள் கட்டியிருப்பவன், தாங்களானால் சிவன் கோவிலுக்கு போகப்படாது என்கிறீர்கள். அதனால் உங்களை அழைத்து தண்டனை கொடுப்பதற்கே வித்வத் சதஸ் என்று சொல்லி ஆள் அனுப்பியிருக்கிறான். வருகிற ஆபத்து எனக்கு வரட்டும், தங்களுக்கு வேண்டாம். தாங்கள் என்னுடைய வெள்ளை வேஷ்டியை கட்டிக்கொண்டு சோழ ராஜ்யத்தை விட்டே போய்விடுங்கள். தங்களுக்காக நான் தங்களுடைய காஷாயத்தை போட்டுக்கொண்டு நான் தான் தாங்கள் என்று சொல்லிக்கொண்டு ராஜாவிடம் போகிறேன் என்றார். அப்படியே செய்தார்கள். ராமானுஜர் ராத்திரியோடு ராத்திரியாக முதலில் ஸ்ரீரங்கத்துக்கு 28 மைலில் உள்ள திருநாராயணபுரத்துக்கும் அப்புறம் அங்கிருந்து ரொம்ப தூரத்துக்கு அப்பால் உள்ள மைசூர் திருநாராயணபுரத்துக்கும் போனார். கூறத்தாழ்வார் கங்கை கொண்ட சோழபுர சதஸுக்கு வந்து சேர்ந்தார். அங்கே கூடியிருந்த வித்வான்கள் சிவன் மாதிரி சிவனுக்கு சமமாக விஷ்ணுவோ இன்னொரு தெய்வமோ இருக்கிறது என்று வேண்டுமானால் மற்ற தெய்வங்களை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும். ஆனால் தெய்வங்களுக்குள் உசத்தி தாழ்த்தி சொல்வதாவது சிவனை விட விஷ்ணு உசத்தி என்றால் எப்படி? அப்படித்தான் என்றால் சாஸ்திரங்களை காட்டி நிரூபிக்கட்டும் என்று தீர்மானித்தார்கள். அதனால் சிவா பரதரம் நாஸ்தி, அதாவது சிவனுக்கு மேலே உயர்ந்த பொருள் இல்லை என்று ஓலையில் எழுதினார்கள். வித்வான்களுக்கு ஓலையை அனுப்புவது. இந்த அபிப்பிராயத்தை ஒப்புக்கொண்டால் அவர்கள் கையெழுத்து போடட்டும், ஆக்ஷேபித்தால் சாஸ்திரம் காட்டி விளக்கட்டும் என்று முடிவு செய்தார்கள். கூறத்தாழ்வாரிடம் ஓலை காட்டப்பட்டது. அவர் அதிலே என்னவோ எழுதி திருப்பி கொடுத்தார். என்ன எழுதினார் என்றால், கையெழுத்து போடவில்லை, அஸ்தி துரோணம் அதஃப் பரம் என்று எழுதியிருந்தார். சிவனுக்கு மேல் உசத்தியான ஒன்று இல்லை என்றுதானே ஓலையில் முதலில் எழுதப்பட்டிருந்தது. அதற்கு மேல் துரோணம் இருக்கிறது என்று இவர் இப்போது எழுதினதற்கு அர்த்தம்
அஸ்தி துரோணம் அதஃ பரம் என்றால் அதற்கு சிவனுக்கு மேலானதாக துரோணம் இருக்கிறது என்று அர்த்தம். சிவ என்றால் ஈஸ்வர நாமா என்பது மட்டும் இல்லை, அதற்கு இன்னொரு அர்த்தம் மரக்கால் என்பது. மரக்கால், படி, ஆழாக்கு என்பதில் மரக்காலுக்கு சம்ஸ்கிருதத்தில் சிவம் என்று பெயர். மரக்காலை விட பெரிய அளவு ஒன்று உண்டு. தமிழில் அதற்கு பதக்கு என்று பேர். சம்ஸ்கிருதத்தில் இது துரோணம் எனப்படும். சிவ என்பதற்கு 2 அர்த்தம் இருப்பதில் இவர் ஸ்லேடையாக சிவபெருமான் என்பதை தள்ளிவிட்டு மரக்கால் என்பதாக எடுத்துக்கொண்டு, ஏன் மரக்காலுக்கும் மேலே எதுவும் இல்லாமல் பதக்கு இருக்கே என்று எடுத்துக்காட்டி எழுதிவிட்டார். ராஜ சமூகம், அநேக வித்வான்கள் கூடியிருக்கிற கௌரவமான சதஸ். அதிலே சீரியஸாக சாஸ்திரார்த்தங்களை காட்டாமல் குறும்பாக மரக்காலை விட பதக்கு பெருசு என்று இவர் எழுதியிருக்கிறாரே என்று எல்லாருக்குமே இருந்தது. ராஜாவுக்கு கோபம் வந்து கடுமையாக சிக்ஷை பண்ணினான் என்று கதை போகிறது. எனக்கென்ன தோன்றுகிறதென்றால், கூறத்தாழ்வார் குறும்பு பண்ணவில்லை. சிவனே கதி என்று உபாசிக்க கூடியவர்களும் வேதத்தில் உள்ள ருத்ர சூக்தமுமே ஒப்புக்கொள்ளும்படியான ஒரு உண்மையைத்தான் அஸ்தி துரோணம் அதஃ பரம் என்பதில் உள்ளார்த்தமாக வைத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. சிவ என்பதற்கு அவர் 2 அர்த்தம் பண்ணி கொண்டதாகத்தான் இதுவரை நினைக்கப்பட்டிருக்கிறது. மரக்கால் என்று அர்த்தம் பண்ணினார் என்று நினைத்தே ராஜா சிக்ஷித்தான். எனக்கோ அஸ்தி துரோணம் அதஃ பரம் என்பதில் சிவ என்பதற்கு பரமசிவனுக்கு வேறாக இன்னொன்றை, மரக்காலை அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டாம். துரோணம் என்பதற்குத்தான் பதக்கு என்று இல்லாமல் வேறே அர்த்தம் செய்து கொள்ளணும் என்று தோன்றுகிறது. என்ன அர்த்தம்?